ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி அமாவாசை. அதனால் காலையிலே சீக்கிரம் இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி அமாவாசைக்கு என்னென்ன செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாமா. பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்த மாவில் போண்டா போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பருப்பு வடை, உருளைக்கிழங்கு பொரியல், பாயாசம், அப்பளம், சாம்பார், புடலங்காய் கூட்டு, ரசம், ஒயிட் ரைஸ். இன்றைக்கி இவ்வளோ தான் சமைச்சிருக்கிறோம். ஏன்னா இது ஆடி அமாவாசை இல்லைங்களா. அமாவாசை எடுக்காதவங்க கூட ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாக எடுக்கலாம்னு இந்த 2 அமாவாசை எடுக்கிறது அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வணங்கி எந்த வேலையும் செய்யறது அது ரொம்ப நல்லதே ஆரம்பிக்கும். அதனால் அமாவாசை தான் கும்பிடணும். அப்படியே இலையை கழுவிட்டு அவங்களுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டாச்சு. அப்புறம் இலையை கழுவி எல்லாத்தையும் எடுத்து 1 by 1 வச்சுட்டு நல்லா தீப தூபம் அதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நீர் விளவிட்டு பார்த்திங்கன்னா விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக காக்காவுக்கு தான் சாதம் எடுத்து வச்சேன். நம்ம என்னென்ன வச்சோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் காக்காவுக்கு வைக்கணும். காக்காவுக்கு வச்சா நம்மளுடைய முன்னோர்களே வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லைங்களா. அதனால் செஞ்சதில் எல்லாத்துலேயும் காக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்துகிட்டு போய் வச்சிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் வச்சாச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அமாவாசை கும்பிடுவோம். நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொண்டு போய் வச்ச உடனே காக்கா வந்து சாப்பிடுது. பார்த்திங்களா. பாய்.